வணக்கம். தேங்காய் பால் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மசாலா பொருள் சேர்த்து கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும், அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா இப்போ வதக்க போகிறோம். இப்போது அவ்வளோதான். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கியும் வந்துடும், இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்துட்டு 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரணுன்றதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்துட்டு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி மசாலா கூட நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போது இது நல்லா எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கலந்த பிறகு சிக்கன் வந்துட்டு பக்கத்தில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மசாலாலாம் கறியோட ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டி நல்லா பெரட்டி வரா மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா கலந்ததும் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு, கொஞ்சம் சிக்கன் வந்துட்டு நல்லா தண்ணி விடும். அதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு, தண்ணி இப்போ சேர்க்காம வெறுமனே மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. இது கூட ஒரு ஒரு 1/4 மூடி தேங்காய், அந்த 1/2 மூடி தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, அதில் 1/4 பங்கு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதில் அப்படியே தண்ணி விட்டு அரைச்சி தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கிட்டு அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கலை. விருப்பப்பட்டால் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுனால சிக்கன் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த ரொம்ப ஹார்டாக ஒரு மாதிரி தெரியாது, மறுத்து போன மாதிரி இருக்காது. கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இடையில கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைங்க. இப்போது இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூட கரம் மசாலா சேர்க்குறேன் வாசனைக்காக. கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கொஞ்ச நேரம்.
இப்போது ஒரு கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சதும் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் தனியாக நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் அது கூட நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரொம்ப மிருதுவான இருக்கும். இந்த கறி சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாட்ரியாக தெரியும். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ஆன பிறகு கிரேவி வந்துட்டு ரொம்ப திக்காகிடும். அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், ரொம்ப திக்காக ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப மிருதுவான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.